இந்த இளைஞர்கள்லாம் சேர்ந்து அருவியை பார்க்குறக்கு ஒரு ஜாலியாக ஒரு டூர் போகிறாங்க. பின்னால் இருக்கிறவர் அந்த அருவியை வீடியோ எடுத்துகிட்டே வருவார். இப்போ மொட்டை நிலமாக இருக்கிற கிரவுண்டு 2 நிமிஷத்தில் எப்படி மாறுது அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். கொஞ்சம் தண்ணி அதிகமாக வரும், கொஞ்சம் பயந்து போய் எல்லோரும் ரிட்டன் வந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம எவ்வளோ சீக்கிரம் வெளியே வரணும்னு பாருங்கள். கொஞ்சம் அலட்சியமாக நிதானமாக நடந்து வரவங்க எல்லாருமே அதுக்குள்ளே தண்ணி வந்துடுது. அபாயத்தை புரிஞ்சுட்டு உடனடியாக கிராஸ் பண்ணிடலான்னு அவங்களுக்குள்ளே பேசி முடிவெடுத்துட்டு உடனே வராங்க. சில நல்ல மனிதர்களும் உதவி செய்கிறாங்க. ஆனாலும் நடந்தது இதுதான். திரும்ப காமிக்கிறேன். பின்னால் வர கேங் தான் சின்ன அலட்சியத்தால் பரிதாபமாக இறந்து போனவங்க. ஆற்றுக்கு குளிக்க போகிறேன், விளையாட போகிறேங்கிறவங்க 2 நிமிஷத்துக்கு முன்னால் வறண்ட பூமியாக ரொம்ப சேஃப்டியாக இருக்கிற ஆறு 2 நிமிஷத்தில் எப்படி மாறி போகுது. கொடுமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே இன்னொரு சம்பவம். ஆற்றுல விளையாடுறதுக்காக குழந்தைகளோட ஒரு பெரிய குடும்பம் வந்து நடு ஆற்றுல காட்டாற்றுல மாட்டியிருக்கிறாங்கன்னா 2 நிமிஷத்துக்கு முன்னால் இந்த ஆறு எவ்வளோ சேஃப்டியாக இருந்திருக்கும். கிளைகள் எல்லாம் இணைச்சு அவங்கள காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதுக்குள்ளே எல்லை மீறி போச்சு. அந்த குடும்பம் வந்து மன உறுதியை நம்ம பாராட்டுங்க. அந்த நேரத்துலேயும் அந்த பெண் யாராவது உதவி செய்ய மாட்டாங்கன்னு அவ்வளோ கொடுமையில் திரும்பி பார்க்குறாங்க. ஆற்றுக்கு விளையாட போகிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க. இன்றைக்கெல்லாம் மழை காலத்தில் ஒரு நொடிக்கில் வந்து அந்த ஆறின் போக்கே அப்படி மாறி போயிடுங்க. அழகான குடும்பம் கண்ணுக்கு முன்னால் வந்து அம்மா குழந்தைங்கள்லாம் அடித்து செல்லப்பட்டு அந்த அப்பா வந்து மீதி இருக்கவங்கள காப்பாற்றுறதுக்கு மல்லு கட்டி பார்க்குறாரு. ஆனால் எதுவுமே முடியல. கவனமாக இருந்த உறவுகளே, இதெல்லாம் எதிர்க்கு கூட நடக்கக்கூடாத ஒரு விஷயம்.